இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன பாடி பக்கத்துல அந்த பொண்ணு வரும்போது சடனா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கால் வரும். நம்ம ஹீரோயின் வந்து சைக்காட்ரிஸ்ட். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை அட்டன் பண்ணும்போது அந்த பேஷண்ட் வந்து நான் செத்தேன், எங்க அம்மா செத்துட்டாங்க, அவன் எங்க எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான். அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல, அவனை யாரும் கொல்லல, நீ வந்து உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து கன்சோல் பண்ணுவா. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெச்சர்ல ஒரு புது பேஷண்ட் இறங்குற மாதிரி காமிப்பாங்க. இந்த பேஷண்டோட ஹிஸ்டரியை பத்தி அந்த சீனியர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதாவது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபசர் ஒரு சுத்தியில எடுத்துட்டு அவனே அடிச்சுட்டு செத்ததை பார்த்ததுல இருந்து அந்த பொண்ணு வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்றா அப்படின்னு நம்ம சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. உடனே அந்த சைக்காட்ரிஸ்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து கன்சல்ட் பண்றதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்ல அந்த பொண்ணு பயந்து செவுத்து ஓரமா நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சேர்ல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஜென்ரலா அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு என்ன நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, நான் வந்து அப்நார்மலா இல்ல, நான் நார்மலா தான் இருக்கிறேன், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து சரி உனக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன், அவங்க உண்மையிலே என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க, ஆனா ஒவ்வொரு டைமும் அவங்க மாஸ்க் முன்னாடி போட்டுட்டு வந்து சிரிக்கிற மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இந்த சைக்காட்ரிஸ்ட் யார் தெரியுதா எப்ப தெரியுதா அப்படிங்கும்போது இந்த பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவா பயந்து போயிட்டு. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்க்கும்போது அவங்க பின்னாடி எதையோ பார்த்து பயந்து கீழே விழுந்துருவா. கீழே விழுந்துட்டு கத்திக்கிட்டே பின்னாடி மூவ் ஆகிட்டு இருப்பா. நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவா. அந்த சைக்காட்ரிஸ்டும் ஏன் கத்துற அப்படின்னு கேட்கும்போது சடனா பின்னாடி திரும்பி பாப்பா. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு அப்படியே லிட் ஆகுற மாதிரியே ஆவா. அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்ப்புக்காக பக்கத்துல இருக்க லேண்ட் லைன்ல கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லா திரும்பி பார்ப்பாங்க. ஃபுல்லா திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு இவங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. கையில வந்து ஒரு செராமிக் பிளேட்டை வச்சிருப்பா. கையில அந்த உடஞ்சு போன செராமிக் பிளேட்டால அவ கழுத்தை வந்து இழுத்துக்கிட்டே இருப்பா. அவ கழுத்தை கரகரன்னு இழுக்கும் போது வரைக்குமே அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அவ ஃபுல்லா கழுத்தை எடுத்து முடிச்சுட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இதை பார்த்த ஹீரோயின் வந்து ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. அந்த டெட் பாடியை பார்க்கும்போது அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும், அது ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கும். எஸ், இந்த மூவி பேர் இஸ் தி ஸ்மைல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில இந்த சைக்காட்ரிஸ்ட் எடுத்து அந்த பொண்ணை பத்தி கேட்பாங்க. அதுக்கு அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல அந்த பொண்ணு வந்து இப்படி என்கிட்ட யாரையோ பார்த்த மாதிரி ஒரு பேய் அவங்களை டார்ச்சர் பண்ண மாதிரியும் சொல்லுவா அப்படிங்கிறத போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அவ சாகும்போது என்ன பார்த்து சிரிச்சான்னு சொல்லுவாங்க. கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல காமிக்கும் போது அவ போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியும் சிரிச்ச மாதிரியே இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவ ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஒயின் பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பா. குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரமா பார்க்கும்போது அந்த இறந்து போன பொண்ணு அவ முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவ கண்ணுக்கு தெரியும். இதை பார்த்து அவ பயந்து கிளாஸை கீழே போட்டு உடச்சிருவா. உடச்சிக்கு அப்புறம் அவ பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த சத்தத்தை கேட்டு லைட் ஆன் பண்ணிட்டு ஏன் எதை பார்த்து பயந்து அப்படின்னு கேட்கும்போது இல்ல அந்த இறந்து போன பொண்ணு என்னை வந்து பயமுறுத்துற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது, அப்படிலாம் யாரும் கண்ணில் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போவோம், உனக்கு அங்க போனோடனே எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்வைட் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிக்கு போவாங்க. அங்க இவளோட ரிலேஷன் பொண்ணு ஒருத்தி என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ உன் வீட்டை வித்துட்டு அதில் வர காசை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணு, ஏன் இன்னும் சைக்காட்ரிஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு அதுல இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. வீட்டை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த வீட்டில் இருக்க பூனைக்கு ஃபீட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. அங்க போனோடனே அவள் காலையில இருந்து பயங்கர டிஸ்டர்ப்டா தான் இருப்பா. அதுக்கப்புறம் நேராக கீழே போய் ரிசப்ஷன்ல வந்து அந்த பொண்ணோட போலீஸ் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்காரன் வந்து இவளை பார்த்துட்டு இல்ல நான் சும்மா இங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ல ஒரு ஷாக்கிங்கா ஒன்று இருக்கும். அதாவது இந்த கண்ணு முன்னாடி இறந்து போன அந்த ப்ரொஃபஸருமே சிரிச்சுக்கிட்டு இறந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு கால் வந்துடும். அந்த காலில் வந்து நேற்று அந்த பார்ட்டியில அந்த பொண்ணு கிட்ட பேசின அந்த பொண்ணு சாரி கேட்பா. இதுக்கப்புறம் கீழே ரூம் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ரூம்ல அந்த ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண பேஷண்ட் இருப்பான். அவன் ஒரு மாதிரி இவளை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். இவ போய் ஹலோ அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் செத்துட்டேன், நீயும் சாக போற, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சைக்கோத்தனமா கத்திட்டு இருப்பான். இதுக்கப்புறம் இந்த விஷயம் டீனுக்கு போயிடும். டீன் வந்து ஏமா உன்னாலதான் ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் வச்சு பிரச்சனை வந்தது, இப்போ இந்த பேஷண்டாலையும் ஸோ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லீவ் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு வா, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு லீவ் கொடுத்துருவான். இதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு அவ இன்வைட் பண்ணிருப்பா. அந்த பார்ட்டிக்கு வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில போயிட்டு கிஃப்ட் வாங்குவா. இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட பேக் டோர் வந்து திறந்திருக்கும். பேக் டோர் எப்ப திறந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் போயிடும். உடனே போலீஸ் வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் ஏன் உங்க வீட்டில் அலாரம் அடிச்சுது, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வீட்டில் தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த ஆப்போசிட்ல இருந்து நீ உண்மையிலே தனியா தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை பார்க்கும்போது போன் அவ கையில இருக்காது. போன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அவருக்கு ஒரு இல்யூஷன் தோன்றி இருக்கும். இதுக்கப்புறம் போயிட்டு போனை எடுத்து பேசுவா. அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு எந்த இஷ்யூ இல்லை மேம், யாரும் உள்ள நுழையல, நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். சரி எந்த ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு நம்ம அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனோடனே எந்த இஷ்யூ இல்லாம சால்வ் பண்ணிடலாம், எல்லா பிரச்சனையும் நீ ரிலாக்ஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பூனையை தேடுவா. அந்த பூனை எங்கேயுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது இவ வந்து
அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பா. அந்த ஆடியோவை திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. அதுல ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல மட்டும் யாரோ பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து இவளை பயமுறுத்திடுவா பேயா வந்து. இதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் பயங்கரமா கத்திக்கிட்டு ஏன் என்னாச்சு ஏன் விழுந்து அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுவானா இன்னொரு சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு இவ கன்சல்ட் பண்ணுவா. அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ சின்ன வயசுல உங்க அம்மா இறந்ததை பார்த்தல அந்த ட்ராமா தான் உன்னை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிடுவா. அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா அந்த பர்த்டே பையன் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கிஃப்டையா எடுத்து பிரிச்சு பார்ப்பான். ஒவ்வொரு கிஃப்டையா எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது இவ கொடுத்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த பூனை செத்து இருக்கும். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிருவா. ஷாக் ஆயிட்டு அந்த பூனையை எடுத்து பார்த்துட்டு ஐயோ இது செத்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இல்ல நான் வேணுக்குனே இப்படி பண்ணல என் பூனையை நான் கொல்லல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவா. இதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பார்க்கும்போது அந்த இறந்து போன பொண்ணு இவ முன்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுவானா அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா கத்துவா. ஆனா அந்த சேர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ மூஞ்சி முன்னாடி வந்து பயப்படும்போது இவ தவறி பக்கத்துல இருக்க டீப்பால விழுந்துருவா. அதுல இருக்க கண்ணாடிலாம் அவ கை கால் எல்லா இடத்தையும் குத்திரும். பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணை கொன்ன அமானுஷம் தான் என்னையும் கொல்ல பாக்குது அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை சண்டை போடுறா. அந்த பாய் ஃப்ரெண்ட் அதை கேட்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸரோட கேஸை எடுத்து திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து யாராவது வா அப்படின்னு சொல்லி இவளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்றானா இறந்து போனா அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போறா. வீட்டுல அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறா. ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் சாப்பிடறதுக்கு முன்னாடி நிறைய புலம்பிக்கிட்டே இருந்தாரு, நிறைய உருவங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அவரு தெரிஞ்ச உருவங்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வரைஞ்சு வச்சிருக்கதா சொல்லிட்டு அந்த வரைஞ்ச எல்லாத்தையுமே காமிக்கிறா. அதுல செத்து போன அவனோட தம்பியும் இருக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பார்த்ததுனாலதான் அந்த பொண்ணு இறந்தது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மேலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கத்தி வீட்டு விட்டு துரத்திடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டு விட்டு வெளியில வர அவ நேரா அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு போறா. அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபஸரோட கேஸை காமி அப்படின்னு சொல்லி கேட்கறா. அந்த ப்ரொஃபஸர் கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கிளவி இறந்து போன கேஸை எடுத்து காமிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று மாட்டிருக்கு. இந்த கிளவி சாவ போறதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோல இந்த கிளவி முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து கத்தியால குத்திட்டு சாவுறான். ஆனா சாவறதுக்கு முன்னாடி அவனும் சிரிச்சுட்டே செத்துருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறா. இதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டை திரும்பியும் அந்த சைக்காட்ரிஸ்ட்டை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். இவன் உடனே பயமா டென்ஷன் ஆகிட்டு நான் தான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னேன் எனக்கு மனசளவில் நான் எதுவும் பாதிக்கப்படலை, எனக்கு உண்மையிலே அந்த அமானுஷம் நான் துரத்துது, நீ ஏன் திருப்பி சைக்காட்ரிஸ்ட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறா. இதுக்கப்புறம் நேராக அவள் தங்கச்சி வீட்டுக்கு போறா. தங்கச்சி வீட்டுக்கு போன உடனே நான் பூனையை கொல்லலை, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, எனக்கு இப்படி ஒரு அமானுஷம் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் தங்கச்சிட்ட சொல்லும்போது இல்லை நம்ம அம்மாவும் இறக்க போறதுக்கு முன்னாடி இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, உன்னோட நிலைமையா அதான், தயவு செஞ்சு என்னை பார்க்காத, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கார்ல போய் உட்காந்தோடனே அவன் தங்கச்சியோட தலை திடீர்னு தொங்கி அவளை பயங்கரமா பயமுறுத்துது. இதுக்கப்புறம் நேராக அந்த போலீஸ்காரன் கூட கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அந்த போலீஸ்காரன் ஆக்சுவலா என்ன சொல்லுவான் அப்படின்னா இதே மாதிரி பேட்டர்ல என்கிட்ட மொத்தம் 20 கேஸ் இருக்கு, அந்த 20ல 19 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு எங்க கஸ்டடியில இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டடியில இருக்க கைதி கிட்ட கூட்டிட்டு போவா. அந்த கைதி கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நானும் இப்படி ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் நானும் சாக போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் சாவறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தனை கொன்னுட்டேன், அந்த கொன்னனால அந்த செயின்ல இருந்து நான் வெளியில ரிலீஸ் ஆனேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ பயங்கரமா ஷாக் ஆகுறான். நீ ஏன் இது முன்னாடியே என்கிட்ட சொல்லல, நீயும் அந்த இறந்து போன பொண்ணை பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த போலீஸ்காரன் என்ன பண்றான் அப்படின்னா ஏன் அவன் அப்படி பயங்கரமா கத்துனா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் திடீர்னு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மனுப்பிடுறான். இவர் திருப்பி பார்த்தா அந்த சைக்காட்ரிஸ்ட் வீடு தேடி வந்திருக்காங்க. சரி அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவா. உள்ள கூப்பிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லும். இதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு போன் வரும். அந்த போன் எடுத்து பேசும்போது அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த போன்ல பேசுவாங்க. இவ பயங்கர ஷாக் ஆயிருவா. அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இவன் முன்னாடி அப்படியே நெருங்கி வருவா. திடீர்னு அந்த சைக்காட்ரிஸ்ட் பேயா மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவ கொல்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்குள்ளே அவ பயந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா என்ன பண்ணுவானா கத்தி எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவா. ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ண பேஷண்ட்டை கொலை பண்ண போவா. அதை பார்க்கும்போது அந்த டீன் வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னா நேரா அவனை சதக்குன்னு வயிற்றுல குத்துவா, நெஞ்சில குத்துவா. இதுக்கப்புறம் அந்த டீன் ஏதோ பேய் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. இதுவும் கனவு. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நிப்பான். உடனே அந்த டீன் என்ன கேட்பான் அப்படின்னா நீ ஏன் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இல்ல நான் என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்குள்ளேயே அந்த ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த பையன் மூஞ்சி வரும். அதுக்கப்புறம் இல்ல நான் தனியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எங்கேயா வேகமா போவா. இதுக்கப்புறம் ஹீரோயின் காட்டுக்குள்ள இருக்கிற அவ முன்னாடி தங்கியிருந்த வீட்டுக்கு வரா. அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவ ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவளுக்கு அந்த நினைப்பு வந்துடும். அதை பார்த்து நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா அங்கேயே தான் இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா அந்த பெட்ல இருந்து திருப்பி முன்னாடி வந்து பேயா நிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் நீ அன்னைக்கு என்ன காப்பாத்தல, நீ என்னோட பொண்ணு தானே, நீ நினைச்ச என்ன காப்பாத்திக்கலாம், ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அவட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அவ வந்து நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு, நான் ரொம்ப பயந்துட்டேன், நீங்க எனக்குமே எனக்கு அம்மா மாதிரி இருந்தது இல்ல, ஒரு அரைக்கி மாதிரி தான் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து கத்துவா.
கத்துவா. அவங்க அம்மா அப்படியே ஃபீல் பண்ணிட்டே அவன் முன்னாடி வரும்போது திடீர்னு பார்த்தா பேயா மாறிடுவாங்க. பேயா மாறி இவளை கொல்ல வரும்போது இவன் என்ன பண்ணுவா, பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விளக்க வச்சு அந்த பேயை கொளுத்தி விட்டுருவா. பேயை கொளுத்திட்டு வீடியும் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அதுக்கப்புறம் வேகமா அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வருவா. நேரா அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்துட்டு, இனிமே நான் எங்கேயும் தனிமையா போக தேவையில்லை, நான் அந்த செயினை உடைச்சிட்டேன், இனிமே எனக்கு யாருமே இல்ல, நானும் பேசாட்டி இந்த உன் கூட இங்கேயே இருந்துடுறாவா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்பா. இது எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரன் கவனிச்சுட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு இவளை துரத்துவான். டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில வருவா. வெளியில வந்து பார்த்தா ஒரே காடா இருக்கும். ஏன் இப்படி காடா இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவ வந்து அந்த பழைய வீட்டை விட்டு தான் வெளியில வந்திருப்பாளே தவிர போலீஸ்காரன் வீட்டுக்கே போயிருக்க மாட்டா. இது அந்த அமானுஷத்தோட வேலையா இருக்கும். சைட்ல திரும்பி பார்த்தா அந்த போலீஸ்காரன் இவளை தேடி வந்திருப்பான். அந்த போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ டக்குன்னு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திப்பா. கதவை சாத்தினோட அந்த போலீஸ்காரன் அந்த கதவை ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளேயுமா அந்த பேய் உள்ள வந்து இவ முன்னாடி அவளோ அந்த பேயோட மூஞ்சியை கிழிச்சு ஒரு மூஞ்சியா காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அவ பயங்கரமா அலறுவா. அலறிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் அவ பக்கத்துல வந்து அவ வாயை கிழிச்சு அவளை கொன்னுரும். இதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் அந்த கதவை உடச்சிட்டு உள்ள வருவான். உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஹீரோயின் அங்க திரும்பி நின்று பெட்ரோலை தலையில ஊத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு கையில வத்தி பொட்டி வச்சிருப்பா. இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ கொளுத்திட்டு இறந்துருவா. இவன் கண்ணு முன்னாடியே அவ சாகுற மாதிரி இந்த படத்தை அவங்க முடிச்சிருப்பாங்க.